ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடந்த 1.5 மாத காலமாக தொடர்ச்சியாக எரிவாயு விலையை உயர்த்துவது, பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவது என்பதை வழக்கமாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை எதிர்த்து இடதுசாரி கட்சிகளின் சார்பில் மாநில அளவில் போராட்டங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் சமையல் எரிவாயு விலை, வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 29 ரூபாய் உயர்த்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டருடைய விலை 1000 ரூபாய் என்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி ஏறத்தாழ 3500 ரூபாய் வணிக சிலிண்டருடைய விலை என்பது உயர்ந்திருக்கிறது. இவ்வளவு விலை உயர்ந்தாலும் அது மக்களுக்கு தேவையான நேரத்தில் சுலபமாக கிடைக்கவில்லை என்கிற நிலைமை என்பதுதான் இருக்கு. இதனால வெளிச்சந்தையில் கள்ள மார்க்கெட்டில் சிலிண்டரை வாங்க வேண்டிய ஒரு நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பாக ஹோட்டல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் 5000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுத்து 3500 ரூபாய் சிலிண்டரை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விலை உயர்வு, இந்த சுமை முழுவதும் பொதுமக்கள் தலையிலே தான் விடுகிறது. எல்லா ஹோட்டல் பண்டங்களுடைய விலையும் 10 முதல் 15% விலை என்பது தமிழ்நாடு முழுவதுமே உயர்ந்திருக்கிறது. இவ்வளவு கடுமையான விலைவாசி உயர்வு, தட்டுப்பாடு, விலை உயர்வு, இதை பற்றியெல்லாம் கடுகளவும் கவலைப்படாமல் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் சர்வதேச சந்தையில் விலை ஏறுகிறது என்கிற ஒரு காரணத்தை மட்டுமே சொல்லி தொடர்ச்சியாக இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இப்போ பெட்ரோல் 100 ரூபான்னா அதில் 50 ரூபாய் மத்திய மாநில அரசுகளுடைய வரி வருவாயாக இருக்கிறது. ஆகவே அதிலிருந்து ஒரு நிவாரணத்தை பொதுமக்களுக்கு வழங்க முடியும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் நினைத்தார். ஆனால் மேலும் மேலும் விலை உயர்த்தி மேலும் மேலும் வருவாயை பெருக்குவதில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஆர்வமாக இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு, அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கான முறையில் அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது இல்லை. இத்தகைய போக்கு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது யுத்தத்தை தொடுத்து ஏறத்தாழ 90 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த யுத்தம் முடிஞ்சுவிடும், அடுத்த வாரம் முடிஞ்சிடும், ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது என்றெல்லாம் செய்திகள் வருகிறதே தவிர இன்னமும் அது ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பே தெரியவில்லை. அமெரிக்கா தானாக துவங்கிய இந்த யுத்தம் இப்போது அதிலே மாட்டிக்கொண்டு, அமெரிக்கா என்பது அந்த யுத்தத்திலே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அமெரிக்க ஏகாதிபத்தியம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய நாடாளுமன்றம் கீழ்சபையில ஈரான் மீதான யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், படைகளை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று அமெரிக்க நாடாளுமன்றத்திலேயே ட்ரம்புக்கு எதிராக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதே மாதிரி கியூபாவின் மீது கடுமையான தடைகளை விதித்து மேலும் மேலும் நெருக்கடியை கியூபாவுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அங்க மின்சார தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு போன்ற பலவிதமான நெருக்கடிகளை கியூபா நாட்டு மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கியூபாவுக்கு நம்முடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய வகையிலேயும் அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு நடவடிக்கை என்கிற முறையிலேயும் வரக்கூடிய ஜூன் மாதம் 14ஆம் தேதி சேகுவாராவுடைய பிறந்த நாள், புரட்சியாளர் சேகுவாரா அவர்களுடைய பிறந்த நாள். அன்றைய தினம் தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம் ஆகிய 5 நகரங்களில் ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு கொண்ட பலதரப்பட்ட ஆளுமைகளும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகளை நடத்துவது என்று கட்சியினுடைய மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதற்கான தயாரிப்புகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வை வலுப்படுத்துவது என்ற நோக்கத்தோடு இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நேற்றைய தினம் டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் இந்த நாட்டினுடைய இளைஞர்களை பார்த்து, அல்லது சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் அல்லது தகவல் அறிவு உரிமை சட்ட செயல்பாட்டாளர்கள், இவர்கள் அனைவரும் வேலை வெட்டி இல்லாதவர்கள், கரப்பான் பூச்சியை போல் சுற்றி கொண்டிருப்பவர்கள், ஒட்டுண்ணிகள் என்றெல்லாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசியது என்பது பெரும் கோபத்தை இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்பது துவங்கி சில நாட்களிலேயே பல கோடி பேர் அந்த
கட்சியில் அந்த கற்பான் பூச்சி சிஜேபியில சேர்கிற ஒரு நிலைமையை நம்ம வந்து பார்த்தோம். சமூக வலைதளத்தின் மூலமாக ஏராளமான இளைஞர்கள் அதில் ஈர்க்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு முதல் போராட்டமாக நேற்றைய தினம் டெல்லி தலைநகரில், குறிப்பாக இந்திய மத்திய அரசாங்கத்துடைய கல்வித்துறை எப்படி தோல்வி அடைந்திருக்கிறது, ஒரு தேர்வை கூட ஒழுங்கா அவங்களால நடத்த முடியும். கியூட் தேர்வா இருக்கட்டும், நீட் தேர்வா இருக்கட்டும், சிபிஎஸ்இ தேர்வா இருக்கட்டும், கல்வித்துறையினுடைய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று இந்த தேர்வை நடத்துவது. சிலபஸை தயார் பண்றது, பாடம் நடத்துறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது தேர்வை ஒழுங்காக நடத்துவது, நேர்மையாகவும் குறைகள் இல்லாமலும் நடத்துவது என்பது அவங்களுடைய கடமை. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா நீட்ல மோசடி, கியூட்ல மோசடி, இப்போது சிபிஎஸ்இ தேர்வும் முறையாக அது தேர்வுத்தாள்கள் திருத்தப்படவில்லை என்கிற பிரச்சனை என்பது இருக்கிறது. ஆனால் இதை பற்றி பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. மத்திய கல்வி அமைச்சர் இவ்வளவு முறைகேடுகள் நடந்து, இவ்வளவு தவறுகள் நடந்ததற்கு பிறகும் வெட்கம் இல்லாமல் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து கல்வி அமைச்சராக ஒட்டி கொண்டிருக்கிறார். இவருக்கு எதிராக உடனடியாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து நேற்றைய தினம் டெல்லியிலே அந்த இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கிலே கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே பல கோடி பேர் அந்த இயக்கத்திலே சேர்ந்ததும், நேற்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டது என்பதும் ஆளுகிறவர்கள் மீது இந்திய நாட்டுடைய இளைஞர்கள் எவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார்கள் என்பது வெளிப்பாடுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டமும் அந்த எழுச்சியும் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அவர்கள் மீது கோபப்படுவதற்கு பதிலாக அவர்களுடைய சமூக வலைதள கணக்குகளை முடக்குவது, அவங்களுடைய மெயிலை முடக்கிறது, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிறது, இந்த மாதிரியான முடக்கிற வேலையை தான் மத்திய அரசாங்கம் செஞ்சுட்டு. இந்த முடக்கிற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா அவர்களுடைய கோபத்திற்கான நியாயமான காரணத்தை அறிந்து அதை சரி செய்வதற்கு, வேலையின்மை, கல்வியில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் போன்ற இளைஞர்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும். அதற்கு பதிலாக இத்தகைய அடக்குமுறையை ஏவுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. நேற்றைய தினம் எங்களுடைய மாணவர் இளைஞர் கட்சியின் சார்பிலேயும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக டெல்லியிலே தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். அநேகமாக இது பெரிய அளவில் மேலும் வளர்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இளைஞர்கள் மேலும் மேலும் வலுவாக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அடுத்து நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான அந்த பிரச்சனையில் ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னவோ அது தொடரும் என்று அறிவித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். ஏன்னா அவர்கள் வந்து மதச்சார்பற்ற கொள்கையிலே உறுதியாக இருப்பார்களா இல்லையா, திருப்புறம் போன்ற பிரச்சனைகளில் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் என்பது போன்ற கேள்விகள் ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் அமைந்ததிலிருந்து இந்த கேள்விகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பலதரப்பினராலும் எழுப்பப்பட்ட கேள்விகள். அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மிக தெளிவான பதிலை சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் ஒற்றுமை, மதச்சார்பின்மை வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கோம். நீதிமன்றம், நீதிபதிகள் தன்னிச்சையாகவும் தன் விருப்பத்திற்கு ஏற்பவும் மீண்டும் மீண்டும் அவர்கள் புதிதாக வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்வதற்கான எந்த நியாயமான காரணங்களும் கிடையாது. இது ஆரம்பத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் சொல்லி வர்றோம். இன்றைக்கு மீண்டும் அந்த உத்தரவு சம்பந்தமாக என்ன என்கிற கேள்வி உயர்நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டு அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பதில் என்கிற முறையில தான் நேற்று அமைச்சருடைய அந்த பேட்டியை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். இத்தகைய மதச்சார்பின்மை கொள்கையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு பக்கபலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றனர்.